மக்களே, நாட்டுக்கோழி ஈரல் பிளஸ் மிளகு வறுவல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு சூப்பரான டிஷ்ஷை தான் இன்னைக்கு பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருள் நாட்டுக்கோழியோட ஈரல், கொஞ்சமா பாத்தீங்கன்னா மசாலா பொருட்கள் அவ்வளவுதான். கொஞ்சமா பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள், அது கூட ஜீரகத்தூள், சோம்புத்தூளோட சேர்த்து பெப்பர் தூளோட சேர்த்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், உப்பு. ஒரு சின்ன பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மசாலா பொருட்களை வதக்கணும். இது எல்லாமே கரம் மசாலா ஐட்டங்கள். கரம் மசாலா ஐட்டம் நல்லா வதக்கணுங்க அப்படின்னா நல்ல வாசமா இருக்கும். கொஞ்சமா கருவேப்பிலை கூட பொடியா நறுக்குன சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது வீட்ல அரைச்சு போட்டீங்கன்னா நல்ல வாசமா இருக்கும். கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தீங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கும். இப்போ ஈரலை சேர்க்க போறோம். ஈரல் சேர்த்து நல்லா வதக்கணும். ஈரல் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயில வதங்க அதோட கலர் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் மூடியை போட்டு வேக வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே வதங்கும். தண்ணி எல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு வதக்கிருங்க. நல்ல ட்ரையா வதக்கணும் மக்களே. நல்ல ட்ரையா வதக்கிட்டு கிண்ட தண்ணியே இருக்கக்கூடாது. அப்போதான் வாசனை பட்டாசா இருக்கும். கொஞ்சமா பெப்பர் அது கூட சேர்த்து கொத்தமல்லியை போட்டீங்க அப்படின்னா அருமையா ரெடி ஆயிடும். அவ்வளவுதான் மக்களே, நமக்கு தேவையான ஈரல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தா அடடா அவ்வளோ